அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டு நல்ல ஒய்டாகவே சரியான சரிவு. ஸோ நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு சில பங்குகள் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்கு. அதை நம்ம அப்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன ரீசன் மார்க்கெட் இறங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்டால தான் இறங்கியிருக்கு. நான் அதை உங்களுக்கு ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்க்கும்போது ஒரு 136 பாயிண்ட் 150 பாயிண்ட் கரப்ஷன் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் 600 பாயிண்ட் கரப்ஷன் முடிஞ்சிருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஆல்மோஸ்ட் அடிச்சு இறக்கிருக்காங்க. சரியான சரிவு இன்னைக்கு. இன்னைக்கு மட்டுமே ஒரு 516 பாயிண்ட் கரப்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டுமே ஒரு 2.12% கரப்ஷன் முடிச்சிருக்காங்க. நல்ல சரிவில் முடிஞ்சிருக்கு நிஃப்டி 50. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி சரியான அடி 1458 பாயிண்ட் பார்த்தா கரப்ஷன் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டுமே 2.5% கரப்ஷன் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி சரியான அடி இன்னைக்கு மார்க்கெட்டில் போட்டு அடிச்சு இறக்கிருக்காங்க எல்லா பங்குமே. ஸோ இன்னைக்கு ஆட்டோ செக்டரும் 610 பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா கரப்ஷன் முடிஞ்சிருக்கு. ஒரு 2.23% கரப்ஷனில் இன்னைக்கு எண்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு க்ளோசிங் பெல்ல நிஃப்டி எஃப்எம்சிஜியும் பார்த்தீங்கன்னா சரியான அடி ஆல்மோஸ்ட் 1248 பாயிண்ட் கரப்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டுமே 2.5% கரப்ஷன் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி பங்கும் கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1000 கிட்ட கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 383 பாயிண்ட் கரப்ஷன் முடிச்சிருக்காங்க. 1.37% கரப்ஷன் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ நல்ல சரிவில் இன்னைக்கு மார்க்கெட்டை முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் ஒரு 2 ஆப்ஷன் பண்ணேன். காலையில் மார்னிங் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் எப்படி எனக்கு இறங்குன்னு தெரியும். நேற்று நான் எஸ்டர்டே பார்த்தோன்னா யூஎஸ் மார்க்கெட் பயங்கரமாக இறங்கினது. ஸோ அதனால தான் நான் கணிச்சு கரெக்டாக நினச்சி ஒரு விஷயத்த பண்ணேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 600 பாயிண்ட் கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி இங்கே அட்லீஸ்ட் ஒரு மினிமம் பாயிண்ட் ஆச்சு கம்மியாகவும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். காலைல ஒரு கால் எடுத்து ஜஸ்ட் ஒரு 300 ப்ராஃபிட்டில் வெளியே வந்தேன். அகைன் செகண்ட் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தேன். நல்ல ஒரு வேல்யூவில் பை பண்ணேன் 23,800க்கு. ஸோ நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்டில், ஜஸ்ட் பாருங்கள். ஸோ கரெக்டான வேலை பண்ணிங்கன்னா கம்பல்சரி ப்ராஃபிட் பார்க்கலாம். இதுலேயும் நம்ம மணியை சம்பாதிக்க முடியும். அதுக்காக தான் இந்த அப்டேட் கொடுக்குறவங்களுக்கு. ஸோ இதுதான் நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்ல விரும்பலை. இது ரிஸ்க்கும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதும் கொஞ்சம் பார்த்து தெளிவாக அனலைஸோட பண்ணணும். அவசரப்பட்டு பண்ணால் ரொம்ப லாஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் காலைல எடுத்த பங்கோட விலையை பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு 65 குவான்டிட்டி தான் பை பண்ண முடியும். அகைன் அதுக்கு மேலேயும் பை பண்ணலாம். ஒரு லாட்னா 65 குவான்டிட்டி. ஸோ அதில் 23,800 பாயிண்டில் நான் வந்து 26.95க்கு நான் பை பண்ணேன். ஆல்மோஸ்ட் 169 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. நல்ல ஒரு அப் அண்ட் மூவில் க்ளோஸ் ஆகிட்டு இன்றைக்கி நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு மணியை ஹேண்ட் பண்ணி கொடுத்துருக்கு ஆப்ஷன் ட்ரேடில். ஸோ கம்பல்சரி தெளிவாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு லாஸ் ஆகிட்டு பெரிய இதில் நஷ்டமாக வேண்டாம். ஸோ இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். மார்க்கெட்டில் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். அது கரெக்டாக பிளானோட பண்ணிங்கன்னா பண்ணலாம். அவசரப்பட்டு வாங்கி நீங்கள் லாஸ் ஆகக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒரு அனலைஸ் வேண்டும். எப்படி பண்ணால் எப்படி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு மார்க்கெட் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். சும்மா நம்ம வாங்கி விற்றுட்டு வெளியே வர்றது மார்க்கெட் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. தெளிவாக கிளியராக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். வாட்ச் பண்ணால் மட்டும்தான் நல்ல லெவலில் நம்ம அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு ஃபர்தராக எஃப்ஐஎஸ் டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தலாம் மார்க்கெட்டில். ஸோ இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் செம்மையாக விற்றுருக்காங்க. 1962 கோடி விற்றுருக்காங்க. டிஎஸ் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுத்தாங்க. 790 கோடி இவ்வளோ போட்டாங்க. பட் அந்த அளவுக்கு ரெக்கவரி ஆகலை மார்க்கெட்டில். நல்ல சரிவு. அகைன் பார்த்தோன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் இவங்க எல்லாமே பார்த்தோன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் கொடுத்துருக்காங்க. சாரி. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. 790 கோடி பார்த்தோன்னா உள்ளே போட்டிருக்காங்க டிஎஸ். எஃப்ஐஎஸும் உள்ளே போட்டிருக்காங்க. பட் எங்கே இங்கே மிஸ் ஆயிருக்குன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் விற்றதுனால தான் மார்க்கெட் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஸோ 2 சைடுமே இன்றைக்கி பாசிட்டிவிட்டி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ என்னென்ன ரீசனால் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிச்சுன்னு ஃபர்தராக பார்த்துடலாம். ஸோ ஒரு 4 ரீசன். ஸோ என்னென்னு பார்த்துடலாம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி மட்டும் 2 லட்சம் கோடி வந்து இழந்திருக்காங்க முதலீட்டாளர்கள். ஸோ முதலீட்டாளர்கள் எல்லாருமே இழந்தாலும் நம்மளும் தான் சேம். ஸோ எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே நிறைய பேர் இழந்திருக்காங்க. ஸோ இந்த வீழ்ச்சிக்கு காரணமே மெயின் பார்த்தீங்கன்னா ஈரான் அமெரிக்கா பதட்டம் தான். ஸோ என்ன ஆச்சுன்னா ஹர்மோஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வர்த்தக கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா துரான் நடத்திய தாக்குதல் வந்து பார்த்தோன்னா தாக்குதல் நடத்தினால தான் இந்த பதற்றமே ஏற்பட்டிருக்கு. ஸோ கச்சா எண்ணெய் விலையும் உச்சமாக இருக்குது. ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சரிவு இருக்குது. ஸோ இந்தியாவோட விஐஎக்ஸ் உயர்வும் இதுவும் ஒரு காரணம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சந்தை ரொம்ப அழுத்தத்தை போயிட்டுருக்கு. ஸோ இது இல்லாமல் விற்பனை அழுத்தத்தில் சில அரசு வங்கியும் வாகனத்துறை பங்குகளும் இன்னைக்கு சரிவு முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் 2 பேருமே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் விற்றுருப்பாங்க. இதனால தான் மார்க்கெட் ஒரு சரிவில் நோக்கி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் எஃப்ஐஎஸும் டிஎஸும் சப்போர்ட்டை கொடுத்து மார்க்கெட் டவுன் ஆகிக்குன்னா பார்த்துக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா நிறைய பேர் விற்றுருக்காங்க. ஸோ நல்ல லெவலில் நம்மளுக்கு சரிவில் சில பங்குகள் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபர்தராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பங்காக பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 230 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டுமே ஒரு 5.38% கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ பங்கு ஆல்மோஸ்ட் பீக்லேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு சப்போர்ட் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கன்சிடர் லெவலில் அந்த பங்கை கொண்டு வந்திருக்கேன்.
இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபுல்லாகவே ஃபினான்ஸ் செக்டர் நிறைய கரப்ஷன் ஆயிருக்கு, பேங்க் செக்டர் கரப்ஷன் ஆயிருக்கு, ஆட்டோ செக்டர் கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபர்தராக எந்த பங்கு நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நல்ல லெவலில் பங்கு வருது, நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வந்துட்டு இருக்கு. கரெக்டாக பிடிச்சிங்கன்னா கம்பல்சரி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா இன்டர் குளோபல், அவிஷன், இண்டிகோ தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு 5% கரப்ஷன் ஆயிருக்கு இண்டிகோ. ஸோ இந்த அளவுக்கு கரப்ஷன் ஆகும் மார்க்கெட்டில் பீக்கில் இந்த பங்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைச்சிது. ஆல்மோஸ்ட் நம்ம பிஃபோர் வீடியோ அப்டேட் பண்ண ஒரு 4000 கீழே கிடைச்சிது. ஸோ அகைன் அந்த கரப்ஷன் வரட்டும், அது வரையும் ஜஸ்ட் இதை வாட்ச் பண்ணுங்க, அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். ஸோ எனக்கு அடுத்த பங்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் தான். ஸோ இந்த பங்கு நான் ஆல்மோஸ்ட் சொன்னேன் உங்களுக்கு எவ்வளோ நான் வாங்கியிருக்கேன்னு. ஆல்மோஸ்ட் நான் 520, 506 சம்திங் ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கேன் இந்த பங்குல. ஸோ ரொம்ப நாளாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ராஃபிட் தான் இருக்கு அந்த பங்கு. ஸோ இதை ஃபர்தராக இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு 4.91% கரப்ஷனாக இருக்கு. ஜஸ்ட் அடுத்த சப்போர்ட் ஒரு 900 கீழே பிரேக் ஆகட்டும், அப்போ பற்றி யோசிக்கலாம். அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். ஸோ அவசரப்படினா பங்குல நமக்கு வாய்ப்பு கிடைக்குது ரொம்ப கஷ்டம். ஸோ வெயிட் பண்ணி பங்கை பிடிக்கணும், அதுதான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம். ஸோ நல்ல டிப் ரேஞ்ச் வரட்டும், அப்புறம் நம்ம வாட்ச் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு சோழமண்டலா இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 4.5% கரப்ஷன் ஆயிருக்கு. 1769 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு பங்கு. ஸோ பங்கு ஆல்மோஸ்ட் பீக்கில் போயிடுச்சு, நம்மளுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைச்சது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச ரேஞ்ச் 1354 ரூபா கிட்ட கிடைச்சது. நல்ல ஒரு ப்ராஃபிட் நான் வித்தேன். அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ பங்கு பீக்கில் போயிட்டு இப்போ கரப்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. இன்னும் கரப்ஷன் எதிர்பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 1300, 350 கிட்ட வரட்டும், அப்போ நம்ம ஃபர்தராக கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு எஸ்எஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு மட்டுமே ஒரு 4.5% கரப்ஷனாக இருக்குது, 4.5% கரப்ஷன் முடிச்சிருக்காங்க. 2659 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு. ஸோ பங்கு பீக்கில் தான் இருக்குது, பீக்லேருந்து இப்போ தான் கரப்ஷன் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை பிரேக் ஆகட்டும், ஃபர்தராக நம்ம யோசிக்கலாம் பை பண்ணலாமா வேணாமான்னு. அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் பிஃபோரில் பங்கு பீக்கில் வாங்கி வச்சிருக்கீங்க, நல்ல லோ ரேஞ்சு பிடிச்சி அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வர பாருங்க. பங்கு நல்ல டிப் ரேஞ்ச் வந்துட்டு இருக்கு. இந்த ரேஞ்சு நீங்கள் விற்காம விட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் அகைன் பார்த்தோன்னா அந்த ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ எல்லா நம்மளும் சொல்கிற ஒரு விஷயம் தான். ஹோல்ட் பண்ணுங்க. ஒரு சில பங்குகள் வந்து பார்த்தா ஷார்ட் டேர்முக்கு வித்துட்டு வேற ஏதாவது பங்குல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படிதான் நம்ம காம்பவுண்டிங் பண்ண முடியும். அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பீக்கில் போயிட்டு லாஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஸோ அதை நல்லா திங்க் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 4% கரப்ஷனாக இருக்கு. அடுத்த கன்சிடர் லெவலில் யூனியன் பேங்கை கொண்டு வந்திருக்கேன். ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு பங்கு. ஸோ நல்ல ரேஞ்சில் இருக்குது, கம்பல்சரி நான் நாளைக்கு கன்சிடர் பண்ணுவேன். ஸோ கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. இல்லை இன்னும் கரப்ஷன் ஆகும் வெயிட் பண்ணுவோம், தாராளமாக வெயிட் பண்ணி வாங்க, தப்பு கிடையாது. ஸோ அகைன் ரிவர்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பங்கு ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி எல்லாமே பயங்கர கரப்ஷன். ஸோ இந்த பங்கு அகைன் பார்த்தோன்னா கரப்ஷன் ஆச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் வாய்ப்பு தான். ஸோ அகைன் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணலாம், நல்ல ஒரு குவான்டிட்டி வாங்கலாம். கணிசமான குவான்டிட்டி பில்ட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். அடுத்த கன்சிடர் லெவலில் யூனியன் பேங்க் இருக்கு, மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு நம்மளுடைய ஃபேவரட் பங்கு தான், ஹெச்யூஎல் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்துஸ்தான் யூனிலிவர். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 3.5% கரப்ஷன் ஆயிருக்கு. 2136 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2050 ரூபா கிட்ட நான் வாங்கினேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா இப்போ நல்ல ஒரு பீக்ல இருந்து இப்போ கரப்ஷன் வந்துட்டு இருக்கு. நம்மளோட சப்போர்ட் 2100 கீழே பிரேக் ஆச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ அகைன் பார்த்தா ஒரு கரப்ஷனுக்காக வெயிட் பண்ணுறேன். நல்ல கரப்ஷன் வச்சா கம்பல்சரி இந்த பங்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 304 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு 3.31% கரப்ஷன் ஆயிருக்கு. நல்ல கரப்ஷன் தான், பட் இன்னும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு 285 கிட்ட வரட்டும். இன்னும் ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாகட்டும். கம்மியாச்சுன்னா கம்பல்சரி கன்சிடர் பண்ணுங்க. இந்த பங்கையும் வாட்ச் பண்ணிக்கங்க. அடுத்த கன்சிடர் லெவல் இந்த பங்கை கொண்டு வந்திருக்கேன், வாட்ச் பண்ணுங்க. அகைன் கீழே கரப்ஷன் ஆச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க, மிஸ் பண்ணவே வேண்டாம். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க இந்த பங்குலாம், ஷார்ட் டேர்ம் ட்ரை பண்ண வேண்டாம். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணாதான் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இதெல்லாம் டிவிடெண்ட் பார்த்து 5.77% உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட். ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். இதெல்லாம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. டிவிடெண்ட்லேயே நம்ம நல்ல ஷேர்லாம் வாங்கலாம். ஸோ தாராளமாக இந்த பங்கை கன்சிடர் லெவலில் வச்சுக்கோங்க. ஸோ என்னோட சார்ட்டை காட்டுறேன் பாருங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சது. ஒரு 270க்கு ஆல்மோஸ்ட் ஒரு 280 கிட்ட வந்தாலும் நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதனால தான் இன்னைக்கு இந்த பங்கை கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை உங்கள் அசிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த கன்சிடர் லெவலில் கொண்டு வந்த பங்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு 3.5% கரப்ஷனாக இருக்குது. 138 ரூபா இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பங்கு ஆல்மோஸ்ட் நமக்கு நல்ல டிஃபரன்ஸ் கிடைச்சது, 131. ஸோ இப்போ கூட நம்ம கன்சிடர் லெவல் தான் இருக்குது, பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. தாராளமாக வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க. ஸோ அடுத்த கன்சிடர் லெவலில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொண்டு வந்திருக்கேன். இதோட சார்ட்டை பார்த்துடலாம். இந்த சார்ட் பாருங்க. ஆல்மோஸ்ட் நல்ல பீக்லேருந்து பங்கு இப்போ கரப்ஷன் நோக்கி வந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைச்சது. 130 ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, 7 ரூபா டிஃபரன்ஸ் இருக்கு. தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த லெவலில் மிஸ் பண்ண வேண்டாம். ஐஓசியும் தயவு செஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க. போர்ட்ஃபோலியோல கம்பல்சரி ஆயில் செக்டர் எல்லாமே ஹோல்ட் பண்ணுங்க.
இதெல்லாம் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அது இல்லாமல் டிவிடெண்ட் நல்லா கிடைக்கிற பங்கு இதெல்லாம் மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு டாடா கன்சூமர் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். 1090 3.13% கரப்ஷனாக இருக்குது. நம்ம ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்கு பங்கு. ஸோ நல்ல லெவல் வரட்டும். நம்மளுக்கு ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைச்சது 1048க்கு, சாரி 1014க்கு. அகைன் பார்த்தோன்னா ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் ஒரு 1050 கிட்ட போச்சுன்னா கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். நான் பிஃபோர் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடிலாம் 1040க்குலாம் வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அகைன் பார்த்தா அந்த லெவல் வரட்டும், வந்துச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. அதனால தான் இன்னைக்கு டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு சில நண்பர்கள் பீக்கில் வாங்கியிருப்பீங்க. அந்த பீக்கில் வாங்கின நம்பர்கள் ஆவரேஜ் பண்ண நினைக்கிறவங்க இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா ஆவரேஜ் பண்ணுங்க, மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்னைக்கு கொட்டாக் பேங்க் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். கொட்டாக் பேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 370 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 346. ஸோ அந்த 345 346ல இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா கிட்ட 34 ரூபா, சாரி 24 ருபீஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த லெவல் கன்சிடர் பண்ண நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்க. இன்னும் கரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட்ல எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இன்னும் கரப்ஷன் ஆச்சுன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. இதை நான் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நான் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். தாராளமாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நல்ல லெவல் டிஃபரன்ஸ் கிடைக்கும் போது மிஸ் பண்ணவே வேண்டாம் பங்கு, தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பங்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பங்கையும் பார்த்துடலாம். ஸோ இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் IRFC தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அடுத்த கன்சிடர் லெவலில் இந்த பங்கை கொண்டு வந்திருக்கேன். 87.5 ருபீஸில் நம்மளுக்கு இந்த பங்கு கிடைக்குது. ஆல்மோஸ்ட் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் 90 ருபீஸ் கிட்ட. அகைன் நான் பார்த்தா இன்னைக்கு காம்பவுண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். அகைன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய குவான்டிட்டியை. ஸோ அகைன் பார்த்தா இதை வாங்குறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ண வேண்டாம். பங்கு சரியான சப்போர்ட் பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. நல்ல லெவலில் பங்கு இருக்கு. தாராளமாக கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்த ஃபோக்கஸ் பண்ணுறது இந்தியன் ரயில்வே செக்டரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. IRFCயை தயவு செஞ்சு வாங்கி வச்சுங்க. கம்மி அமௌண்ட்டு தான். ஸோ பெரிய அமௌண்ட் நம்மளால் யூஜ் அமௌண்ட்டு போட முடியல, கொஞ்சம் மினிமம் அதாவது லோ பட்ஜெட் ஒரு அமௌண்ட் எனக்கு ஒரு பங்கு வேணுன்றவங்க தாராளமாக 100 ரூபா கீழே இருக்குது. ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ணலாம், மிஸ் பண்ண வேண்டாம். அந்த பங்கை வாட்ச் பண்ணிவிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. ஸோ IRFCயோட உங்களுக்கு சார்ட்டை காமிச்சிடும் பாருங்கள். பெரிய பீக்கில் இருந்து 226ல இருந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 60-70% கிட்ட கீழே கரப்ஷன் ஆயிருக்கு. தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க, மிஸ் பண்ண வேண்டாம் அந்த பங்கு. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தா கனரா பேங்க் தான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 3.10% கரப்ஷனாக இருக்குது. 120 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. நல்ல ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்க. அடுத்த கன்சிடர் லெவலில் கனரா பேங்க் வந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். இந்த பங்கையும் நம்ம ஹோல்ட் பண்ண பார்க்கணும். ஸோ நல்ல லெவலில் பங்கு இருக்குது. ஸோ எல்லா செக்டாருமே நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பார்க்கணும். ஸோ ஒரு சில செக்டார் மட்டும் வச்சிருக்கக்கூடாது. அப்படியே உங்களுக்கு டெரிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். எல்லா செக்டார்லையும் ஒரு சில பங்கு நம்ம ஹோல்ட் பண்ணணும். ஸோ இதுவும் பாருங்க, டிவிடெண்ட் ஆல்மோஸ்ட் 3.47% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பங்கு கம்பல்சரி லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. நல்ல ப்ராஃபிட் இந்த பங்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கனரா பேங்கோட சார்ட்டை பார்த்துருங்க. ஆல்மோஸ்ட் நல்ல ரேஞ்ச் வந்திருக்கு. மிஸ் பண்ண வேண்டாம். தாராளமாக கன்சிடர் பண்ணுவாங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ பங்குகள் இது மாதிரி தான் டிஃபரன்ஸ் நம்ம பிடிக்கணும். அவசரப்பட்டு பீக்கில் வாங்க வேண்டாம். நல்ல லோ ரேஞ்ச் வரும்போது கன்சிடர் பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்கள். ஸோ லோ ரேஞ்ச் வரும்போது தான் நம்ம கரெக்டான பங்குகள் சூஸ் பண்ண முடியும். அவசரப்பட்டீங்கன்னா பீக்கில் சப்போஸ் இந்த லெவலில் நீங்களாம் வாங்கியிருந்தீங்கன்னா சரியான சரிவு, இதெல்லாம் நம்ம ரொம்ப லாஸாக இருக்கும். ஸோ அது மாதிரி பங்குகள் சூஸ் பண்ணாதீங்க. நல்ல டிஃபரன்ஸ்னா இதுதான் நம்ம டிஃபரன்ஸ் மீனிங் நல்லா தெளிவாக சொல்கிறேன். எவ்வளோ கீழே இறக்கத்தில் நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த பங்கை கம்பல்சரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் இன்னைக்கு கனரா பேங்க் கொண்டு வந்திருக்கேன். தாராளமாக கன்சி லெவலில் இந்த பங்கையும் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த ஒரு நியூஸோட கொண்டு வந்திருக்கேன். ஸோ RBI அனுமதி அளித்த பின்பு சரியாக தொடங்கிய சவுத் இந்தியன் வங்கி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 9% சரிவே முடிஞ்சிருக்கு. ஸோ பங்கு நான் வாங்கும்போது 25 கிட்ட நான் வாங்கியிருந்தேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 43 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். 8.33% கரப்ஷன் ஆகிருக்கு இன்னைக்கு மட்டுமே. அகைன் இன்னும் கரப்ஷன் எதிர்பார்க்குறேன். இன்னும் நல்ல லெவலில் கரப்ஷன் ஆச்சு நம்ம ஃபர்தராக வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அது வரையும் வாட்ச் பண்ணுங்க, அவசரப்பட வேண்டாம். பங்கு பீக்கில் இருக்கு. நம்மளாம் நல்ல ரேஞ்சில் கிடைச்சிது. நல்ல ஒரு 25 26 கிட்ட நான் கிடைச்சது நான் வாங்கும்போது. இன்னும் கரப்ஷன் ஆகட்டும், ஆனாலும் நம்ம ஃபர்தராக வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு ஒரு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா தொடர் வீழ்ச்சி காரணமாக டாடா ஸ்டீல், JSW ஸ்டீல் நல்ல லாபம் என கூறும் தரகு நிறுவனம். ஸோ டாடா ஸ்டீலும் பார்த்தீங்கன்னா தொடர் வீழ்ச்சியில் இருந்தும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் மார்க்கெட்டில் நல்ல சரிவில் இருக்குது. நம்மளாம் ஒரு 135 140 கிட்டலாம் டாடா ஸ்டீல் கிடச்சிது. இப்போ 188 வந்திருக்கு. கரெக்ஷன் ஆகட்டும். ஒரு 150 பிரேக் ஆச்சு நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட். ஸோ அந்த லெவலில் நம்ம வாங்கலாம். ஸோ இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணுறோம், தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதுலேயும் டிவிடெண்ட் 2.13 புக் வேல்யூ அதிகம் தான். பட் ஓகே பார்த்துக்கலாம். ஸோ லோ ரேஞ்சில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறோம், கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா TCSோட நியூஸ் தான். TCS நிறுவனத்தின் முதல் காலாண்டு முடிவுகள் எப்படி இருக்கும்? செயற்கை நுண்ணறிவு டிவிடெண்ட் முக்கிய அறிவிப்பு வெளியிட வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் வரட்டும். நம்மளுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி TCS பல டைம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் வாய்ப்பு கொடுக்க நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் தான். அகைன் பார்த்தோன்னா பங்கு 2058 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1.84% கரப்ஷன் ஆயிருக்கு இன்றைக்கும்.
தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. அடுத்த பங்கை டிசிஎஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க, மிஸ் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளுக்கு டிசிஎஸ் நிறைய வாய்ப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. அதை மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டே இருங்க. எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியுமோ ஹோல்ட் பண்ணுங்க. கம்பல்சரி இதெல்லாம் பீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சடனாக மார்க்கெட்டில் ஐடி செக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா இந்த பங்குலாம் அகைன் இந்த ரேஞ்ச் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ கன்சிடர் பண்ணுற அன்னைக்கும் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தராக நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுங்க, வீடியோ பார்க்க சொல்லுங்க. ஃபர்தராக ஆப்ஷன் ட்ரேட் வேணுன்றவங்க நான் காலைல வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்ன கால் எடுக்கணும், ஸோ எந்த கால் என்ன ரேஞ்ச் வரும்னு சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டு அப்டேட் பண்ணுங்க. தேவையில்லாமல் லாஸ் ஆகாதீங்க. சில நண்பர்கள் லாஸ் ஆகுறாங்க. ஸோ அதுக்காக முன்னாடியே உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சின்ன சின்ன அப்டேட் கொடுத்துருக்கேன். இது கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கொடுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். எல்லா நண்பருக்குமே நன்றி.